வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இந்த மாதிரி வீடியோல ஜனவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்க போறது கேல் ரத்னா விருத பத்தி பார்க்க போறோம். ஸோ உயரிய தியான் சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட தமிழக வீரர் யார்? ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ 2024ஆம் ஆண்டிற்கான உயரிய தியான் சந்த் கேல் ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. 4 பேருக்கு இந்த வருஷத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு வீரர் வந்து நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்தவர். ஸோ குகேஷ். குகேஷ் வந்து சதுரங்க வீரர். ரீசென்ட்டா கூட வந்து இவரு இளம் உலக சாம்பியனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். சிங்கப்பூர்ல வந்து உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. அதுல சீனாவுடைய டிங் லிரன வந்து 14 சுற்றுகள் முடிவுல 1 புள்ளி வித்தியாசத்துல அ குகேஷ் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க. அதன்படி இளம் உலக சாம்பியனாக உருவெடுத்திருப்பாங்க குகேஷ். ஸோ இந்த குகேஷுக்கு இந்த தியான் சந்த் கேல் ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா 4 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒருவர் வந்து குகேஷ் தமிழ்நாட சேர்ந்தவரு. மற்றவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது மானு பாக்கர். இவங்க வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. ரீசென்ட்டா பாரிஸ்ல நடைபெற்ற 33வது ஒலிம்பிக் போட்டியில துப்பாக்கி சுடுதல்ல 2 வெண்கல பதக்கங்கள வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹாக்கி. இந்திய ஹாக்கி அணியுடைய கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங்க்கும் இந்த தியான் சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, இவர் தலைமையிலான இந்திய ஹாக்கி அணி வந்து லாஸ்ட்டா நடந்த 2 ஒலிம்பிக் போட்டிகள், அதாவது டோக்கியோ ஒலிம்பிக், லாஸ்ட்டா நடந்த பாரிஸ் ஒலிம்பிக். இந்த 2 ஒலிம்பிக் போட்டியிலுமே இவருடைய தலைமையில இந்திய ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்த வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரவீன் குமார். ஸோ இவருக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து பாரா தடகள வீரர். ஸோ பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி இப்போ ரீசென்ட்டா நடந்துச்சு இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, உயரம் தாண்டுதல், ஆடவருக்கான உயரம் தாண்டுதல்ல பிரவீன் குமார் வந்து தங்கப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமா 4 பேருக்கு தியான் சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியால விளையாட்டுத் துறையில சிறந்த சாதனைகள படைத்தவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. இதான் விளையாட்டுத் துறையில இந்தியால வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. ஸோ எந்த வருஷத்துலேருந்து இந்த விருத வழங்கிட்டு வராங்க அப்படின்னா, 1991லேருந்து 92 வரைக்கும். 92லேருந்து 1991லேருந்து 92ஆம் ஆண்டு வரைக்கும் ஆண்டிலிருந்து இந்த விருது வழங்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வழங்குறாங்க அப்படிங்கிற மாரி கொஸ்டின் கேட்கறாங்க. லாஸ்ட்டா கூட துரோணாச்சாரியா விருது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. குரூப் 4 எக்ஸாம்ல நெனைக்கிறேன். ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா, மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தம் 4 பேர் குகேஷ், மானு பாக்கர், அடுத்து ஹர்மன்பிரீத் சிங், நெக்ஸ்ட் வந்து பிரவீன் குமார். இவங்க 4 பேருக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. இதுல நம்ம தமிழக வீரர் குகேஷ பத்தி பார்த்தோம்னா, இவர் இளம் உலக சாம்பியன் பார்த்தாச்சு. அடுத்து லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது. அதுல பார்த்தீங்கன்னா, இவர் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. அதே மாரி அதுக்கு முன்னாடி 2022ல தமிழ்நாட்டுல மாமல்லபுரத்துல 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது. அதுல தனிநபர் பிரிவுல குகேஷ் வந்து தங்கப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து அர்ஜுனா விருது. ஸோ கேல் ரத்னா விருதுங்கிறது விளையாட்டுத் துறையில வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து அர்ஜுனா விருது அப்படிங்கிறது என்னன்னா, விளையாட்டுத் துறையில சிறந்த சாதனைகள படைத்தவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. சிறந்த விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு இந்த விருது வழங்கப்படுது. இந்த வருஷம் 32 பேருக்கு இந்த விருது, அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருது 32 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அர்ஜுனா விருது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 1961ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஸோ இப்போ மொத்தமா 32 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க இல்லையா அர்ஜுனா விருது. அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்த 3 பேர் இடம்பெற்றிருக்காங்க. அவங்க யாருன்னா, துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவன், அடுத்து மனிஷா ராமதாஸ். ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள். ஸோ லாஸ்ட்டா நடந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேசன் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. நித்யஸ்ரீ சுமதி சிவன் வந்து வெண்கல பதக்கம், மனிஷா ராமதாஸ் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அர்ஜுனா விருது 32 பேருக்கு, அதுல 3 பேர் வந்து நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க. மீதி உள்ள 32 பேர் தான் இங்க குடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 பேர் வந்து தமிழ்நாட்ட சேர்ந்தவங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இந்த துளசிமதி ராமதாஸ், சாரி துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ் இவங்கலாம் தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க. ஸோ மத்த மாநிலங்கள சேர்ந்த சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா 32 பேருக்கு. அடுத்து அர்ஜுனா விருது. அர்ஜுனா வாழ்நாள் சாதனையாளர் விருது இது. முன்னாடி பார்த்தது அர்ஜுனா விருது சிறந்த வீரர்களுக்கான விருது. இது என்னன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஸோ ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இவங்க 20 ஆண்டுகளுக்கு மேல விளையாட்டுல சிறப்பாக பங்களிப்பை ஆற்றியமைக்காக இந்த அர்ஜுனா வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. அதுல வந்து யார் யார் இந்த வருஷம் பெற்றிருக்காங்க 2024ஆம் ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு பார்க்கும்போது, சுக்ஷா சிங் இவரு தடகளத்த சேர்ந்தவரு. அடுத்து முரளிகாந்த், ராஜாராம் பெட்கர் இவங்க பாரா நீச்சல். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் அர்ஜுனா வாழ்நாள் சாதனையாளர் விருது.
அறிவிக்கப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டுக்கான விருது. ஸோ இந்த விருது பெறவங்களுக்கு அர்ஜுனர் சிலை, பட்டயம், 15,00,000 ரூபாய் அ அவங்களுக்கு வழங்கப்படுகிறது ரொக்கம். நெக்ஸ்ட் 2வது கேள்வி. துரோணாச்சார்யா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும். ஸோ 2024ஆம் ஆண்டிற்கான துரோணாச்சார்யா விருது 3 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. யார் யார்னா சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பான், அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சாங்வான். இவங்க 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. துரோணாச்சார்யா விருது அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்படுகிறதுனா, பயிற்சியாளர்களுக்கு. சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளை உருவாக்கக்கூடிய பயிற்சியாளர்கள், கோச்சஸ் இருக்காங்க இல்லையா? அந்த கோச்சஸ்க்கு தான் வழங்குறாங்க. பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. துரோணாச்சார்யா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? துரோணாச்சார்யா விருது அப்படிங்கிறது 1985ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல. இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டுக்கான விருது 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க யார் யார் அப்படின்னா, சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பாண்டே, சந்தீப் சாங்வான். ஸோ மேல வந்து நம்ம தேஷ்பான் சொல்லிட்டு படிச்சிருப்போம். தேஷ்பாண்டே. ஸோ சுபாஷ் ராணா வந்து பாரா துப்பாக்கி சுடுதல். அடுத்து தீபாவளி தேஷ்பாண்டே வந்து எந்த விளையாட்டை சேர்ந்தவங்கன்னா துப்பாக்கி சுடுதல். சந்தீப் சங்வான் வந்து எந்த விளையாட்டுக்கான பயிற்சியாளர்னா ஹாக்கி பயிற்சியாளர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருது 2 பேருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி பார்த்தது அர்ஜுனா வாழ்நாள் சாதனையாளர் விருது. இது வந்து துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஸோ பயிற்சியாளர்களாக 20 ஆண்டுகளுக்கு மேல சிறந்த பங்களிப்பு ஆற்றியவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. முரளிதரன், அப்புறம் அர்மாண்டோ அக்னேலோ கொலாகோ இவங்க 2 பேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் விருது. ஸோ இந்த விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? இந்த ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக, விளையாட்டுல வந்து ஒரு சில மேம்பாடுகளை மேம்படுத்துவதற்காக முன்னெடுப்பு செய்யக்கூடிய, அதுல ஈடுபடக்கூடிய விளையாட்டு மேம்பாட்டுக்காக அதை ஊக்குவிக்கிறதுக்கான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டுக்கான ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் விருது இந்திய உடற்கல்வியல் அறக்கட்டளைக்கு வழங்கப்படுது. அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை. ஸோ இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை அப்படிங்கிறது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மேட்சஸ்லாம் நடக்கும் இல்லையா? போட்டிகள்லாம் நடக்கும் இல்லையா? அதுல சிறப்பாக பங்களிப்பை ஆற்றிய பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ 2024ஆம் ஆண்டுக்கான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பையை வந்து சண்டிகர் பல்கலைக்கழகம் தான் வின் பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்த சாம்பியனா சண்டிகர் பல்கலைக்கழகம் அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 3வது கேள்வி. உலக சுகாதார நிறுவனத்தின் வரையறைப்படி 1 லிட்டர் தண்ணீரில் டேஷ் மில்லிகிராம் நைட்ரேட் மாசுபாடு இருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி 45 மில்லிகிராம். ஸோ இப்போ நிலத்தடி நீர் இருக்கு இல்லையா? அதுல வந்து இப்போ உரங்கள் பயன்படுத்துறது, அதே மாதிரி கால்நடைகள் கழிவுகளை வந்து உரங்களாக பயன்படுத்துறதுனால நிலத்தடி நீர்ல வந்து நைட்ரேட்டோட அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒரு 4 மாநிலங்கள்ல அந்த நைட்ரேட்டோட அளவு அதிகரிச்சிருக்கு. இது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உடல் நலனுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. உலக சுகாதார நிறுவனத்துடைய வரையறையின்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நிலத்தடி நீர்ல எவ்வளோ அளவுக்கு நைட்ரேட் இருக்கலாம் அப்படின்னா, 45 மில்லிகிராம் வரைக்கும் நைட்ரேட் மாசுபாடு இருக்கலாம். ஸோ அதுக்கு கூடுதலா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து பாதிப்படையும். அதனால குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. அதாவது என்னென்ன பாதிப்புகள் இப்ப அதிகமா ஏற்படும் இந்த நைட்ரேட் வந்து நிலத்தடி நீர்ல கலக்கறனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள்ட்ட பார்த்தீங்கன்னா, தோலோட கலர் வந்து மாறும். ஸோ தோல் வந்து நீல நிறத்துல மாறும். ஸோ ப்ளூ பேபி சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. தோல் வந்து குழந்தைகளோட தோல் வந்து நீல நிறத்த மாறுறது வந்து என்ன சொல்லுவோம்? ப்ளூ பேபி சிண்ட்ரோம் சொல்றோம். இந்த மாதிரியான ஒரு தோல் நோய்கள் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும். நெக்ஸ்ட் இப்போ இது நைட்ரேட் மாசுபாடு அதிகரிக்கிறனால. யுரேனியம் மாசுபாடு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர்ல அதிகரிக்கிறதுனால சிறுநீரக பாதிப்பை அது ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க. இப்போ நிலத்தடி நீர்ல பார்த்தீங்கன்னா, நைட்ரேட் அதாவது அயனி உப்பு மாசானது அதிகரிச்சிருக்கு. தமிழகம் உள்ளிட்ட ஒரு 4 மாநிலங்கள்ல வந்து நைட்ரேட் மாசு அதிகரிச்சிருக்கு. அது கடும் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு இப்போ ரீசென்ட்டா வந்து ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. மத்திய நிலத்தடி நீர் வாரியத்துடைய ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு, அப்புறம் கர்நாடகா, ராஜஸ்தான் இது போன்ற ஒரு 4 மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய 15 மாவட்டங்கள்ல உள்ள நிலத்தடி நீர வந்து இந்த நிலத்தடி நீர் வாரியம் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, 1 லிட்டர் தண்ணீர்ல வந்து 45 மில்லிகிராமுக்கும் அதிகமாக நைட்ரேட் மாசுபாடு இருக்கு. ஸோ இது வந்து அந்த மாநிலங்கள் கடுமையாக இதனால இந்த நைட்ரேட் மாசுபாடுனால நிலத்தடி நீர் கடும் பாதிப்ப வந்து அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.
ஆக்சுவலா உலக சுகாதார நிறுவனம் மற்றும் நம்ம தமிழ்நாடு தண்ணீர் வாரியத்தின் இந்திய தண்ணீர் வாரியத்துடைய அளவின்படி பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணீர்ல 45 மில்லிகிராம் நைட்ரேட் மாசுபாடு தான் இருக்கணும். ஸோ அத விட கூடுதலா இருக்கக்கூடாது. கூடுதலா இருந்துச்சுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி குழந்தைகளுடைய தோல் வந்து பாதிப்படையும். யுரேனியம் அதிகரிக்கும்போது, சிறுநீரகம் பாதிப்படையும். இப்ப இந்த 45 மில்லிகிராம்க்கு குறைவாக நிலத்தடி நீர்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள்னா, உத்தரப்பிரதேசம், கேரளா, ஜார்க்கண்ட், பீகார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கு. இந்த நைட்ரேட் மாசுபாடு. பாதுகாப்பான அளவுல வந்து எந்த மாநிலங்கள்ல இருக்கு நைட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், கோவா, மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து ஆகிய மாநிலங்கள்ல. இப்போ நைட்ரேட் மாசுபாடு நிலத்தடி நீர்ல அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, உரங்கள் போடுறோம். அப்ப இந்த உரங்களோட பர்ப்பஸே என்னன்னா, நைட்ரஜன மண்ல வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நைட்ரஜன் தான் தாவரங்களுக்கு அதிகமா தேவைப்படும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், நிலத்துல நைட்ரஜன் அடிப்படையாகக் கொண்ட உரங்கள தான் பயன்படுத்துறோம். அந்த மாரி உரங்கள பயன்படுத்துறது, கால்நடை கழிவுகள வந்து உரங்களாக பயன்படுத்துறதுனால, நிலத்தடி நீர்ல நைட்ரேட் மாசுபாடு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ மனித கழிவுகள சேமிக்கிறாங்க இல்லையா? செப்டிக் டேங்க். ஸோ செப்டிக் டேங்க் மூலமாக கீழ கசிறது. அந்த கழிவுகள் வந்து கசிவுனால இந்த நைட்ரேட் மாசுபாடு அதிகரிக்குது நிலத்தடி நீர்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வி. எந்த ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலும் ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்ஸர் 2025. ஆப்ஷன் ஏ 2025. ஸோ வர 2025ஆம் ஆண்டுக்குள்ள தான் நம்ம நாடு முழுக்க காசநோயை ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம தமிழ்நாட்டிலேயே 2025க்குள்ள காசநோயை ஒழிக்கிறதுக்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு, அதுக்கான நடவடிக்கைகள மேற்கொண்டு வராங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, காசநோயால் பாதிக்கப்பட்டவங்கள ஃபர்ஸ்ட்டு கண்டறியறது. அவங்களுக்கு பரிசோதனைய மேற்கொண்டு, அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டறியறது. அப்படி கண்டறிஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கூட்டு மருந்து சிகிச்சைகள வழங்குறது. அப்புறம் அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கிறது. இந்த மாதிரியான படிநிலைகள்ல தான் காசநோய் தொடர்பான நடவடிக்கைகள், அத குறைப்பதற்கான நடவடிக்கைகள தமிழக அரசு மேற்கொண்டு வருது. ஸோ இந்த நிலையில என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல காசநோய் அச்சுறுத்தல்ல 2.16 கோடி பேர் இருக்காங்க. காசநோய் ஏற்படுவதற்கான அதிக அதாவது அதிகமான சான்சஸ் இருக்கு. 2.16 கோடி பேருக்கு காசநோய் ஏற்படுவதற்கான அச்சுறுத்தல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த காசநோய் பார்த்தீங்கன்னா, இப்போ புகை பிடிக்கிறவங்க, அடுத்து வந்து நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, மதுப்பழக்கம் இருக்கிறவங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க, ஏதாவது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டது. அடுத்து இணை நோயாளிகள். ஒன்றுக்கு மேற்பட்ட நோய் ஒரே டைம்ல இருக்குன்னா, அததான் இணை நோய் அப்படின்னு சொல்லுவோம். இணை நோயாளிகளுக்கு வந்து காசநோய் ஏற்படுவதற்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அவங்களுக்கு காசநோய் பாதிப்பானது இப்போ அதிகமா ஏற்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புகையிலை பிடிக்கிறவங்க, மது பழக்கம் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் வருது அப்படின்னா, இப்போ அந்த எண்ணிக்கை காசநோயால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதன்படி அ நெ 2.16 கோடி பேருக்கு காசநோய் ஏற்படுவதற்கான அதிக அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் 5வது கேள்வி. தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பில் சேரும் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் திட்டம் எது? ஆன்ஸர் ஆப்ஷன் டி அனைத்தும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா திட்டம் பத்தியும் நம்ம ஏற்கனவே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். எண்ணும் எழுத்தும் திட்டம். எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அடிப்படை எழுத்தறிவு, அதாவது அடிப்படையா எழுதுறது, கூட்டல், பெருக்கல்ன்னு சொல்லிட்டு எண்ணறிவு, அடிப்படை எண்ணறிவு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 8 வயதுக்குட்பட்ட 3ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது எண்ணும் எழுத்தும் திட்டம். ஃபர்ஸ்ட் அப்புறமா விரிவாக்கம் செஞ்சுட்டாங்க. அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம். இது கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லாம் வந்து லாக்டவுன்னால குளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமை இருந்தது அப்போ. அப்போ மாணவர்கள்ட்ட ஏற்பட்ட கற்றல் இடைவெளிய குறைக்கிறதுக்காக இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்து காலை உணவு திட்டம். ஸோ காலையில பார்த்தீங்கன்னா, காலை உணவு இலவசமாக தொடக்கப் பள்ளிகள்ல வழங்குவதற்கான திட்டம் தான் காலை உணவு திட்டம். இது வந்து 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இத நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதெல்லாம் தான் தமிழ்நாட்ல ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள். ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள்னால, இப்போ தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, இடைநிற்றல் விகிதமானது குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து இப்போ நடுநிலை பள்ளி வரைக்கும், மிடில் கிளாஸ் படிக்கிறவங்க, மிடில் ஸ்கூல் அதாவது 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா ஸ்கூல்ல. இப்போ பள்ளி படிப்புல சேர்றாங்க. சேர்ந்ததுலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் யாருமே இடைநிற்காம படிச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்ல பள்ளி படிப்புல இடைநிற்றல் இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு பாராட்டியிருக்காங்க. நடுநிலை பள்ளி படிப்ப எல்லாருமே வந்து முடிச்சிடுறாங்க. சேர்ந்தவங்க எல்லாருமே முடிச்சிருக்காங்க. இடைநிற்றல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு
மத்திய அரசுடைய கல்வித்துறையானது தெரிவிச்சிருக்கு. அதாவது 2019ல பார்த்தீங்கன்னா, இப்போ 100 பேர் ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்கன்னா, நடுநிலை பள்ளி வரைக்கும் 99 பேர் வரைக்கும் இடைநிறுக்காம படிச்சிருக்காங்க. அந்த எண்ணிக்கை 2024ல பார்த்தீங்கன்னா, 100க்கு 100ன்னு மாறியிருக்கு. 100 பேர் ஜாயின் பண்றாங்கன்னா, 100 பேருமே வந்து அந்த நடுநிலை பள்ளி படிப்ப வந்து படிச்சு முடிச்சுடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டு சிறுமியர்களுடைய இடைநிற்றல் விகிதம் அப்படிங்கிறது 100க்கு 97.5ஆக இருந்தது. அதாவது 97.5% இருந்தது இடைநிற்றல் விகிதம். அது 2024ல அதுவுமே வந்து இடைநிற்றல் விகிதம் இல்லாத நிலைக்கு வந்திருக்கு. 100க்கு 100ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அடுத்து மேல்நிலை பள்ளி. அதாவது இப்போ மேல்நிலை பள்ளினா 9த், 10த் படிக்கிறாங்க இல்லையா? அந்த மேல்நிலை பள்ளி படிப்ப முடித்த மாணவர்களோட சதவீதம்ங்கிறது 2019ஆம் ஆண்டு 81.3% இருந்திருக்கு. அது 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, அதிகரிச்சிருக்கு. இடைநிற்றல் விகிதம்ங்கிறது. 89.2%மாக அதிகரிச்சிருக்கு. ஸோ அதாவது இடைநிற்றல் விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதோட மீனிங். அடுத்து இதே டைம்ல, இதே காலகட்டத்தில மாணவிகளோட இடைநிற்றல் விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது, பள்ளி படிப்பை முடித்த மாணவர்களோட விகிதம் அப்படிங்கிறது, மாணவிகளோட விகிதம் 89.4% ஆச்சு 2019ல. 2024ல பார்த்தீங்கன்னா, 95.6%மாக அதிகரிச்சிருக்கு. 5.6% மாணவிகள் வந்து மேல்நிலை படிப்ப வந்து முடிச்சிருக்காங்க தமிழ்நாட்ல. ஸோ தமிழ்நாட்ல இடைநிற்றல் விகிதமானது குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமா சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்ல செயல்படுத்தக்கூடிய காலை உணவு திட்டம், திறன்மிகு வகுப்பறைகள் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், வாசிப்பு பழக்கத்த வளர்க்கும் திட்டம், இது போன்ற திட்டங்களால இத்தகைய நிலை எட்ட முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 6வது கேள்வி, நாட்டில் வேலைவாய்ப்பு விகிதம் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 36%. ஸோ கடந்த 10 ஆண்டுகள் அப்படின்னா 2014 டூ 2024ஆம் ஆண்டு வரைக்கும். இந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுல வேலைவாய்ப்பு விகிதம் அப்படிங்கிறது 36% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, 2014லேருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த 10 ஆண்டுகள்ல நம்ம நாட்டுல பார்த்தீங்கன்னா, 64.33 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 36% வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்கு. கூடுதலா பார்த்தீங்கன்னா, 17.19 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகியிருக்கு. மொத்தமா இந்த 10 ஆண்டுகள்ல 64.33 கோடி வேலை வாய்ப்புகளானது உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 36% வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுல குறிப்பா 2023, 24ஆம் ஆண்டுல மட்டுமே பார்த்தீங்கன்னா, 4.6 கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இளைஞர்கள்ட்ட வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டுல வந்து நான் முதல்வன் திட்டம் அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கிறதுக்காக செயல்படுத்தப்படுகிறது. அதே மாரி பிரதமருடைய ஆ அனுபவ பயிற்சி திட்டம், அதாவது இன்டர்ன்ஷிப் புரோகிராம் ஆனது தொடங்கப்பட்டு அதுவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இதுக்கு இடையில இந்த வேலை வாய்ப்பு இந்த 10 ஆண்டுகள்ல 36% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா 2004லேருந்து 14ஆம் ஆண்டு இந்த 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு விகிதம்ங்கிறது 7% தான் வளர்ச்சி கண்டிருக்கு. ஆனா 2014லேருந்து 24ஆம் ஆண்டு வரைக்கும் அதே 36% வேலைவாய்ப்பு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா வேளாண் துறையில வேலைவாய்ப்பு சதவீதம் அப்படிங்கிறது 19% அதிகரிச்சிருக்கு. உற்பத்தி துறையில பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புங்கிறது 15% அதிகரிச்சிருக்கு. சேவை துறையில பார்த்தீங்கன்னா, 36% வேலைவாய்ப்பு அதிகரிச்சிருக்கு இந்த 10 ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வேலை வாய்ப்பின்மை. ஸோ வேலை வாய்ப்பின்மை பார்த்தீங்கன்னா, இப்ப 2023, 24ஆம் ஆண்டுல 3.2%மாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு விகிதம், அதாவது வேலைவாய்ப்பு வழங்கப்படுது இல்லையா? ஸோ அந்த வேலைவாய்ப்பு விகிதம் ஆனது இந்த 2023, 24ஆம் ஆண்டுல 58.2%மாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கேள்வி. சமீபத்தில் எங்கு அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்? ஆன்சர் சென்னை. ஸோ சென்னையில ரீசென்ட்டா அமைக்கப்பட்ட கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த திறன் மேம்பாட்டு மையத்துல பார்த்தீங்கன்னா, தையல் பயிற்சி, அதே மாரி மேக்கப் ஆர்டிஸ்ட், அதாவது அழகு கலை நிபுணர்களாக மாற்றுவதற்கான பயிற்சியானது அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எங்க தொடங்கப்பட்டிருக்கு? சென்னை சைதாப்பேட்டையில இந்த கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்த தொடங்கி வச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா, அத தொடங்கி வைத்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியபோது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல வந்து அனிதா அவர்களோட பேர்ல, அதாவது நீட் எக்ஸாம்ல தோல்வியின் காரணமாக உயிரிழந்த ஒரு மாணவி தான் அனிதா. ஸோ இவங்களோட பேர்ல பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில வந்து அனிதா அச்சீவர்ஸ் அகாதமி ஆனது தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அகாதமியில பார்த்தீங்கன்னா, கணினி சார்ந்த படிப்புகள், இலவசமான மடிக்கணினி வழங்குறது, தையல் பயிற்சி அளிக்கிறது, இது போன்ற பயிற்சிகளானது இங்க வழங்கப்படுது.
நம்ம தமிழ்நாட்டுல மகளிருடைய முன்னேற்றத்துக்காக பார்த்தீங்கன்னா, பல்வேறு திட்டங்கள செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ, அதுல ஒரு சில திட்டங்கள் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகள், தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அ ஒவ்வொரு மாதமும் ரூ. 1000 அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்துவதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அடுத்து விடியல் பயணம் திட்டம். அரசு பேருந்துகள்ல பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக பயணிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். விடியல் பயணம் திட்டம். இது 2021ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் புதுமை பெண் திட்டம். ஸோ இப்ப 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சுட்டு, அடுத்து உயர்கல்வியில படிக்கிறாங்க. காலேஜ் போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, அந்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 வழங்குவதற்காக இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதி திட்டம். தோழி அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா, தோழி திட்டம் வந்து என்னன்னா, இப்போ கிராமங்கள்லேருந்து வெளியூர்களுக்கு போயி வேலை பார்க்கறதுக்காக போறாங்க. ஸோ அவங்க போறாங்க அப்படின்னா, அவங்க தங்குறதுக்கு ஒரு ஹாஸ்டல் வசதியானது தேவைப்படும். ஸோ அந்த ஹாஸ்டல் வசதிய வழங்குவதற்காக தான் தோழி அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. 8வது கேள்வி. நம்ம ஸ்கூல், நம்ம ஊரு பள்ளி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்ஸர் ஆப்ஷன் ஏ 2022ஆம் ஆண்டு. ஸோ கடந்த 2022ஆம் ஆண்டு தான் நம்ம ஸ்கூல், நம்ம ஊரு பள்ளி திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க அப்டின்னா, இப்போ நம்ம ஊர்ல ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அத நீங்க வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு தொழிலதிபரா இருக்கீங்க. ஒரு தனிநபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு அப்டின்னா, நம்ம நிதி உதவி வழங்கலாம். இல்லன்னா அந்த ஸ்கூல்ல வந்து மேஜை வாங்கி போடுறது, அதாவது பெஞ்ச் வாங்கி போடுறது, இந்த மாரியான ஒரு உதவிகள வந்து நம்ம வழங்கலாம். ஸோ அந்த மாரியான நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க. சமூகம் மற்றும் பெருநிறுவனங்களுடைய பங்களிப்போட இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி. ஸோ அரசு பள்ளிகள மேம்படுத்துவதற்கான திட்டம். அரசு பள்ளிகள்ல வந்து உள்கட்டமைப்பு மேம்படுத்துறது, நிதி உதவி பெறுவது, என்ஜிஓக்கள் வழங்கலாம். பெரிய நிறுவனங்கள், தனிநபர்கள் வந்து நிதியுதவி அளிப்பதன் மூலமாக அந்த ஸ்கூல அரசு பள்ளிகள மேம்படுத்துவதற்காக நம்ம ஸ்கூல், நம்ம ஊர் பள்ளி திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ மேஜைகள், நிதி உதவிகள வழங்க முடியும் இந்த திட்டத்தின் கீழ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தமிழ்நாட்டுல வந்து அரசு பள்ளிகள மேம்படுத்துவதற்காக, அரசு பள்ளிகள வந்து நவீனமாக ஆய்வகங்கள் அமைக்கிறது, கழிவறைகள கட்டுவது, இது போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக ரூ. 1000 கோடி செலவுல பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டமானது தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து 9வது கேள்வி. போபால் விஷவாயு கசிவு எந்த ஆண்டு ஏற்பட்டது? ஆன்ஸர் 1984ஆம் ஆண்டு. போபால் விஷவாயு கசிவு அப்படிங்கிறது மத்திய பிரதேச மாநிலத்தில போபால்ல பார்த்தீங்கன்னா, 1984ஆம் ஆண்டு ஏற்பட்டது. ஸோ அத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அதாவது என்னன்னா, டிசம்பர் 2ஆம் தேதி, 3ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாள். அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி முடிஞ்சு அதிகாலை 3ஆம் தேதி அதிகாலை இருக்கும் இல்லையா? அந்த 4 மணி, 3 மணி அந்த மாரி டைம். அந்த மாதிரியான டைம்ல பார்த்தீங்கன்னா, போபால்ல இருக்கக்கூடிய யூனியன் கார்பைடு பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலையிலேருந்து விஷவாயு கசிவானது வந்திருக்கு. என்னன்னா, மெத்தில் ஐசோசயனேட் விஷவாயு கசிவானது ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த விஷவாயு கசிவுனால 5000த்துக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. 5479 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம, இந்த விஷவாயு கசிவு அந்த கெமிக்கல் எஃபெக்ட் ஆகி ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா, உடல்நல பாதிப்புக்கு வந்து உள்ளாயிருக்காங்க. ஸோ இந்த நிலையில, இப்ப இந்த போபால் விஷவாயு கசிவு நடந்து 40 ஆண்டுகள் ஆயிருச்சு. இந்த 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான், அந்த ஆலை யூனியன் கார்பைடு பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலை இருக்கு இல்லையா போபால்ல, அந்த ஆலையிலேருந்து நச்சுக் கழிவுகளானது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. இப்பதான் 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, 377 டன் எடையுள்ள கழிவுகளானது அப்புறப்படுத்தப்பட்டு, தார் மாவட்டத்தில இருக்கக்கூடிய பீடம்பூர் பகுதியில இருக்கக்கூடிய இந்த மாரி தொழிலக கழிவுகள அழிப்பதற்கான ஒரு ஆலைக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த நச்சுக் கழிவுகள. அடுத்து 10வது கேள்வி. காரைநகர் படகுத்துறையை மேம்படுத்த இந்தியா எந்த நாட்டின் காரைநகர் படகுத்துறையை மேம்படுத்த இந்திய நிதியுதவி வழங்குகிறது? இந்தியா நிதியுதவி வழங்குகிறது. ஆன்ஸர் ஆப்ஷன் பி இலங்கை. ஸோ இலங்கை நாட்டுடைய காரைநகர் படகுத்துறையை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்தியா வந்து இப்போ நிதியுதவி வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான ஒப்பந்தமானது கையொப்பமா இருக்கு. ஸோ அதன்படி இலங்கையில இருக்கக்கூடிய காரைநகர் படகுத்துறையை மேம்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, 8.5 கோடிய வந்து இந்தியா நிதியுதவியாக வழங்குறாங்க. அதாவது இலங்கையுடைய பண மதிப்பின்படி 29 கோடிய இந்தியா வந்து நிதியுதவியாக வழங்குது. அடுத்து 11வது கேள்வி. சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட போஜ் சாலா மத வழிபாட்டு தலம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்ஸர் மத்திய பிரதேச மாநிலம். ஸோ இந்த போஜ்சாலா மத வழிபாட்டு தலம் பத்தி ஏன் பார்க்குறோம்னா, இப்போ எப்படி உத்தரப்பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா, அயோத்தியில வந்து மசூதிய இடிச்சு ராமர் கோவில் கட்டப்படுது. இந்த மாரி சொல்லி ஒரு அ ஒரு
வந்தது. அதுக்கு உச்சநீதிமன்றம் கூட இங்க ராமர் கோவில கட்டலாம். ராமர் கோவில இடிச்சு தான் வந்து மசூதி கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு, இந்து மதத்த சேர்ந்தவங்களுக்கும், முஸ்லீம் மதத்த சேர்ந்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை நிலவிட்டு வந்தது. அது ரீசென்ட்டா தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அங்கே ராமர் கோவில வந்து கட்டிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு. அதன்படி ராமர் கோவில் கட்டப்பட்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரில அது பிரம்மாண்டமாக அந்த கோவில் திறக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். இதே மாரி பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில வந்து வாரணாசில இருக்கக்கூடிய ஞானவாபி மசூதி, மதுரால வந்து ஈத்கா மசூதி, சம்பல்ல ஜாமா மசூதி, இந்த மசூதிகள் தொடர்பான பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு உயர் நீதிமன்றங்கள்ல. ஸோ இந்த நிலையில ஒரு இதே மாரியான இந்துக்கும், முஸ்லிமுக்கும் இடையிலான இன்னொரு மதத்தலம் தொடர்பான பிரச்சனை தான் போஜ் ஷாலா அப்படிங்கிறது. ஸோ மத்திய பிரதேசத்துல தான் இந்த போஜ்ஷாலா இருக்கு. அதாவது மத்திய பிரதேசத்துல போஜ் அரசர் பார்த்தீங்கன்னா, 11ஆம் நூற்றாண்டுல சரஸ்வதி கோவில் கட்டியிருக்காரு. அதோட போஜ் சாலா அப்படிங்கிற மத வழிபாடு தலத்தையும் கட்டியிருக்காங்க. இந்த போஜ் சாலா அப்படிங்கிற மத வழிபாடு தலம் பார்த்தீங்கன்னா, முகலாயர்களுடைய போருக்கு அப்புறமா அவுரங்கசீப்னால அந்த போஜ் சாலா வந்து மசூதியாக மாற்றப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துகள் நிலவிட்டு வருது. ஸோ அது தொடர்பாக ஆர்க்கியாலஜிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆராய்ச்சி செய்யறதுக்காக ரீசென்ட்டா வந்து உத்தரவிட்டிருப்பாங்க. அது தொடர்பாக ஆர்க்கியாலஜி அதாவது அகழாய்வு செஞ்சு, அந்த அகழாய்வு செஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இங்க வந்து சமண மதத்தை சேர்ந்தவங்களுடைய சிலைகள் தான் அதிகமா இருக்கு, சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. அதே மாரி முஸ்லிம்கள் வந்து வெள்ளிக்கிழமை அந்த போஜ்ஷாலா பகுதியில வந்து அந்த இடத்துல அந்த வழிபாடு தலத்துல வந்து வழிபாடலாம். அ செவ்வாய்க்கிழமை அந்த மாரியான டைம்ல வந்து இந்துக்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. அந்த மாரி வழிபாடு நடந்துட்டு வருது. இந்த நிலையில இந்த போஜ் சாலா அப்படிங்கிற மத வழிபாடு தலம் தொடர்பான பிரச்சனைய வந்து ஆ உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, விசாரணைக்கு எடுத்திருக்கு. ஸோ இப்போ உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்கன்னா, சஞ்சீவ் கன்னா. அடுத்து வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். சர்வதேச மனம் மற்றும் உடல் ஆரோக்கிய தினம் டிசம்பர் 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யுகங்களின் வழி அப்படிங்கிற புத்தகத்த வெளியிட்டிருக்காங்க. நேத்து தான் பார்த்திருப்போம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ம அண்ட் லடாக் த்ரூ தி ஏஜஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலான புத்தகம் சொல்லிட்டு பார்த்திருப்போம். தமிழ்ல வந்து ஜம்மு காஷ்மீர், லடாக் யுகங்களின் வழியே அப்படிங்கிற புத்தகத்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேசிய அளவுல வாள்வீச்சு போட்டி நடைபெற்றிருக்கு. அதுல நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்த வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவி 12வது முறையாக தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. சென்னையில செம்மொழி பூங்கா இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, மலர் காட்சிய வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து ஷார்ட் நியூஸ் முடியுது. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜனவரி 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 4 படிக்கிறவங்களுக்காக குரூப் 2, குரூப் 2ஏ, குரூப் 4 படிக்கிறவங்களுக்காக ஜனவரி 5ஆம் தேதி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் வந்து ₹999. ஸோ இத எப்படி பே பண்ணலாம்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் குடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா, உங்கள இந்த பேட்ச்ல ஆட் பண்ணிருவோம். இதுக்கான ஷெட்யூல் வேணும், இந்த பேட்ச் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும், ஆல்ரெடி யூடியூப்லயே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, குரூப் 1 பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி நம்ம சேனல்ல 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. 2025ஆம் ஆண்டு முழுக்க ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் டெய்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து 600. இந்த மாரி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்திய டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கங்க. கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸுமே வந்து ஜனவரி 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகப்போது. அத பத்தியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உயரிய தியான் சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட தமிழக வீரர் யார்? ஆன்சர் குகேஷ். 2வது கேள்வி துரோணாச்சாரியா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும். 3வது கேள்வி உலக சுகாதார நிறுவனத்தின் வரையறைப்படி 1 லிட்டர் தண்ணீரில் டேஷ் மில்லிகிராம் நைட்ரேட் மாசுபாடு இருக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் பி 45 மில்லிகிராம். 4வது கேள்வி எந்த ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலும் ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2025. 5வது கேள்வி தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பில் சேரும் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். 6வது கேள்வி நாட்டில் வேலைவாய்ப்பு விகிதம் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? ஆன்சர் 36%. 7வது கேள்வி சமீபத்தில் எங்கு அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் சென்னை. 8வது கேள்வி நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2022.
9வது கேள்வி, போபால் விஷவாயு கசிவு எந்த ஆண்டு ஏற்பட்டது? ஆன்சர் 1984ஆம் ஆண்டு. 10வது கேள்வி, எந்த நாட்டின் காரைநகர் படகுத் துறையை மேம்படுத்த இந்தியா நிதியுதவி வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை. 11வது கேள்வி, சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட போஜ்சாலா மத வழிபாடு தலம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.